Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு one more video drone related தான் பார்க்க போறோம். But this time not about DJI Mini 2. இது வந்து drone யூஸ் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. Full வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கையில் ட்ரோன் மேப்ஸ் இந்தியா 2021 சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாலே ரெட் ஜோன் எங்கே, எல்லோ ஜோன் எங்கே, க்ரீன் ஜோன் எங்கேன்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும். லிங்க்கோட இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே உங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் டிஜிட்டல் ஸ்கைல வந்து நம்ம இந்தியாவில் ட்ரோன் மேப் வந்து 2021 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரெட் ஜோன், எங்கெங்கெல்லாம் க்ரீன் ஜோன், எங்கெங்கெல்லாம் வந்து எல்லோ ஜோன்றதை வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் ப்ரொசீஜராக என்னென்ன பண்ணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து சொல்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேப் இந்தியான்னு இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் ட்ரோன் மேப் இந்தியான்னு போட்டாலும் அது வரும். பட் இருந்தாலும் நான் வந்து ஈஸி லிங்க் இருக்கணும்ட்டு பண்ணியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. இது வந்து digitalsky.dgca.gov.in வரும். இது வந்து ஆஸ்பேஸ் மேப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தியாவோட மேப் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் இந்த டாப் ரைட் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் இருக்கிறது வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் கன்வியூஸாக எல்லாமே இருக்கும். இது வந்து முக்கியமானது ஆஸ்பேஸ் ஜியோ ஜோன் தான். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே 1 by 1 டிக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு டோட்டல் டீட்டெயில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துருச்சு. இந்த சைட்டே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தான் அப்டேட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜோன், ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணவே கூடாது. நீங்கள் ஜூம் இன் பண்ணும்போது தான் நிறைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து எலாபரேட் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இன்னும் அவ்வளோவா இல்லாத மாதிரி தெரியும். ஜூம் அவுட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாட்டில் போகிறேன். தமிழ்நாட்டில் சென்னை கிட்ட நான் வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மெயின்லி ஏர்போர்ட் இருக்க ஏரியா இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்ப்ளீட் ரெட் இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்ளீட் ரெட் ஜோன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணவே கூடாது, அதுக்கு பெர்மிஷனே கிடையாது. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டர்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அதிகமாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால நீங்களே இந்த மேப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடம் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பாண்டிச்சேரியில் நமக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம், திருத்தணிக்கும் திருமால்பூருக்கும் நடுவில் ஒரு ரெட் ஜோன் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு ஆர்மி பேஸ்டு சம்திங் இருக்கும், அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை ஓட்டின மாதிரி நிறைய இடம் அப்படி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம், இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை ட்ரோனை வந்து அவங்க கேப்சர் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே ஆன்சர் பண்ண முடியாது. அவங்க வந்து அதுக்கு ஃபைனும் போட்டுட்டு உங்களுக்கு ட்ரோனையும் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் இதில் வந்து என்னென்னலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதோட மேப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருந்ததை விட இப்போ ரொம்பவே டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. க்ரீன் ஜோன் வந்து அப் டு 400 feet வந்து டிசைனேட்டட் அஸ் ரெட் அண்ட் எல்லோ ஜோன்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ரொம்ப அதிகமான கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அது ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ ஜோன் அப்படின்ற வந்து 400 feet வந்து க்ரீன் ஜோனில் இருந்து இருக்கும். இது வந்து 200 feetக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. 8 to 12 kilometers பெரிமீட்டர் ஆஃப் அன் ஏர்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா 45 kilometerக்கு இது வந்து அந்த ஜோன் வந்து இருக்குது. அது வந்து இப்போ 8 to 12 meter குறைச்சிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க, ட்ரோன் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் நார்மலாக DJI ஆப் யூஸ் பண்ணும்போது அது இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அது வந்து லேட்டஸ்ட்டு அப்டேட் எதுவாக இருந்தாலும் DJIயில் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து 45 kilometerலேருந்து 12 kilometerக்கு கண்டிப்பாக அது வந்து மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஜோனில் வந்து பெர்மிஷனே தேவையில்லை. எது வரைக்கும்னா 500 இருக்க ட்ரோன் வரைக்கும். நம்மளோட DJI Mini 2 வந்து 249 கிராம் தான். ஸோ அதனால அது நேனோ கேட்டகரியில் வரும். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இது வந்து 500 க்ரீன் ஜோனில் பெர்மிஷன் வாங்க வேண்டாம். அதுக்கு மேலே இருக்க ட்ரோன்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆர் இந்தியன் நேவி
இல்லை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேட்டட் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். அண்ட் க்ரீன் ஜோனில் நீங்கள் எப்போ வாங்க தேவையில்லை. நம்மளோட ட்ரோனுக்கு மற்ற இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இருந்தாலும் இதெல்லாம் இருந்தால் கூட பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரோனை வந்து இங்கே இருக்க போலீஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது நேனோ ட்ரோன், இது மைக்ரோ ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ட்ரோனில் கேமரா இருந்தாவே அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளை சேஃப்லி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.